கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் சங்கீதங்கள் புஸ்தகம் 102 சங்கீதம் 13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. இந்த இடத்துல சீயோன் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தயை செய்யும் காலமும் உனக்கு குறித்த நேரமும் வந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை, ஒரு சமயத்தை, ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் இங்கு பிரசங்கி புஸ்தகத்துல 3 அதிகாரம் 1 முதல் 8 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்படி 28 காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம், இடிக்க கட்ட என்று சொல்லி அப்படி வரிசையாக 28 காலங்களை குறித்திருக்கு. இந்த 28 காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து நம்முடைய இறப்பு வரைக்கும், நம் தேவனுடைய சமூகத்தில் போய் சேரும் வரைக்கும் இந்த 28 காலங்களும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது கடந்து வருகிறது. ஒவ்வொரு காலகட்டங்கள் அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஒரு மழைக்காலம், ஒரு குளிர்காலம், ஒரு கோடை காலம் என்று சொல்லி காலங்கள் மாறுவது போல நம்முடைய வாழ்க்கையில் பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், மௌனமாய் இருக்க ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், சிநேகிக்க ஒரு காலம், பகைக்க ஒரு காலம், யுத்தம் பண்ண ஒரு காலம், சமாதானம் பண்ண ஒரு காலம், இப்படி 28 காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்கிறது. இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்திருக்கிறது. அந்த இயேசு அறியாத ஜனங்கள் சொல்லுவாங்க, நல்ல காலம் வரணும், நமக்கு இந்த காலம் சரியில்லை என்று சொல்லி இந்த ஜாதகங்கள் ஜோசியங்களை பார்க்கிறவங்களாம் இதை நம்புவாங்க. ஆனா ஆண்டவரும் இந்த நம்முடைய வேதாகமத்தில் தெளிவழி வைத்துக்கிற ஒரு காலம், நேரம், சமயம், இந்த மூன்றையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு. ஆகவே சிலர் எடுத்த எடுப்புல உயர்வா வந்துருவாங்க. சிலர் 45 வயது கழித்து அவருக்கு ஒரு உயர்வு வரும். சிலருக்கு 55 வயது கழித்து அவருக்கு உயர்வு வரும். சிலருக்கு 65 வயது. இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கார். இப்படி நீங்க பார்க்கும் பொழுது வாழை மரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வாழை மரம் கனி கொடுப்பதற்கு 10 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். அதே ஒரு நெற்பயிரை எடுத்துக்கொள்ளுங்கள், 90 நாட்கள் தான். குறுகிய காலத்துல அந்த நெற்பயிர் கனி கொடுக்க ஆரம்பித்து விடும். ஆனால் டியூரேஷன் பாருங்க. ஒரு பனை மரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பனை மரம் கனி கொடுப்பதற்கு வைத்தவர், அதாவது இப்ப நான் ஒரு விதையை ஓடினேன் என்றால் என்னுடைய காலத்தில் நான் அதை கனியை புசிக்க முடியாது, அதற்கு அடுத்த தலைமுறை தான் என்று சொல்வார்கள். அது லாங் டியூரேஷன். ஆனால் அந்த பனை மரம் பாருங்க, லைஃப் லாங் இயர்ஸ் இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு மரம். ஆனா நெற்பயிர் 3 மாதத்துக்குள் அதனுடைய வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. வாழை மரம் ஒரு 10 மாதத்திற்குள் அதனுடைய வாழ்க்கை முடிவெடுத்துகிறது. அப்போ சில லாங்கா கடைசியா காத்திருந்து கடைசியா தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுகிற அந்த சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிலையாக தங்கி இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பிரசங்கி 3 அதிகாரம் 11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய். சில பிள்ளைகளுக்கு 23 வயது 21 வயதுல திருமணம் ஆயிரும். சிலவருக்கு 27 வயதாகி 29 வயதாகியும் திருமணமாகாமல் தள்ளி போகிறது. அப்போ 21 வயதுல திருமணமாகிற பிள்ளைகளை குறித்து 28 வயதுல திருமணமாகிறவங்க வருத்தப்படக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாச்சு. ஆண்டவருக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு தெரியும். நாம் அவருக்கு ஒரு வரைமுறையை போட்டு எனக்கு இப்படி வேண்டும், இவ்வாறு வேண்டும், இந்த நேரத்தில் வேண்டும் என்று நாம் கட்டளையிடக்கூடாது.
ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். குயவன் கையில் கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல என்னுடைய ஆவி, ஆன்மா, சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை நடத்தும். உம்முடைய சித்தத்திற்கு 100% என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று யார் யாரெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர் ஃப்ரீயா நம்ம செயல்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கை நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கும். 3 தேவதாசர்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபுவை குறித்து எல்லாரும் பல முறை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் ஒரு 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவருக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரிகளும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் எல்லாரிலும் பெரியவரானான். அந்த ஊத் தேசத்துல இந்த யோபு என்கிற மனிதன் ஒரு செல்வ சீமானாய், ஒரு பெரியவராய், கனத்துக்குரியவராய் அந்த நாட்களில் வாழ்ந்தார். அவருக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தது. 7 குமாரர், 3 பிள்ளைகள், இவ்வளவு ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகி இருந்தது. ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரே நேரத்தில் நேர கீழே வருகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 26 வசனத்தில் பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். இதுல பாத்தீங்கன்னா, ஒன்று, சாத்தானுக்கு ஆண்டவர் இடம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை முழுவதுமாய் நம்பி இருக்கிற பிள்ளைகள், ரட்சிப்பின் அனுபவத்தோடு பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற பிள்ளைகளுக்கு பெரிய சவால்கள் வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அதிகமான சவால்கள் வரும். அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள். அப்படி என்றால், இப்படிப்பட்ட இந்த யோபுவுக்கு சாத்தான் தான் குறுக்க வந்து நிற்கிறார். இந்த யோபுவும் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது சாத்தானும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். அப்பொழுது சாத்தான் சொல்கிறான், நீர் அவனுக்கு 7 பிள்ளைகளை 10 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், இவ்வளவு ஆடு மாடுகள் மிருகஜீவர்களை கொடுத்திருக்கிறீர், செல்வ சீமானாய் வைத்திருக்கிறீர், ஆகவே உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை தொடுவதற்கு தொட்டு பாரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ற, அவன் உன் கையில் இருக்கிறான், நீ தொடுவதற்கு நான் அனுமதி கொடுக்க, உயிரை மாத்திரம் நீ தொடாத, மிச்சபடி என்ன நாள் நீ செய்ய என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறான். இப்படிதான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களுக்கு, அதாவது கர்த்தருக்கு தெரியும் எந்த பிள்ளைக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தால் அவள் இவ்வளவு காலங்கள் தாக்கு பிடிப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நல்ல ஆண்டவருக்குள் வேரூன்றி நிற்கிற பனைமரத்தை போல எவ்வளவு காற்றடித்தாலும் அசையாமல் அது பலன் கொண்டு நிற்கும், ஒடிந்து விழாது, சரிந்து விழாது. அப்படி எந்த ஒரு மனுஷி தேவனுடைய வார்த்தைக்குள் ஊஞ்ச கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த சூழ்நிலை வரைக்கும் அவர் ஒப்பு கொடுக்க முடியும். அதாவது திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படாது, சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு போக்கையும் கட்டளையிடுவார். நம்மள திராணி சிலர் பாருங்க, தொட்டா சுருங்கி போல சின்ன காரியத்துக்கு ஓ என்று ஆடுவார்கள். அவர்களுக்கு அந்த லெவல் வரைக்கும் சோதனைக்கு ஒப்பு கொடுப்பார். சிலர் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்து 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 இருதயம் பலப்பட்டு ஸ்திரப்பட்டு இருக்கும். அவர்களுக்கு அந்த எல்கை வரைக்கும் என்ன செய்வார், அந்த பாடுகள் பிரச்சனைகளை அனுமதிப்பார். ஆனாலும் ஒரு மனுஷன் அழிந்து போய் விடக்கூடாது என்பதில் மிகுந்த கருத்தோடு இருப்பார். அப்ப பாருங்க, இவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான் ஒரே நாளில். அப்பொழுது நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றில் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம் என்று சொல்கிறார். இந்த ஒரு அனுபவம் சாமானியமா ஒருத்தருக்கு வராது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் கத்தோலிக்க மார்க்கத்தில் உள்ளவர். அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாக இருந்தார். அவர் திருமணமானது, குழந்தை பிறந்தது. அவருடைய வாழ்க்கையில பெரிய புயல் காற்று அடித்தது. அவர் ரொம்ப முழங்காலில் நிற்பார். யூத்த வாலிபராக இருக்கும் பொழுது மணிக்கணக்காக முழங்காலில் நிற்பதை என் கண்களால் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளி காற்று அடித்தது. வறுமைக்குள் தள்ளப்பட்டார். மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இந்த நேரத்தில் அவர் மறுபடியும் எந்த கட்டத்திலிருந்து விழுந்து ரட்சிக்கப்பட்டாரோ அதே ரிவர்ஸ் வாழ்க்கைக்குள் செல்ல ஆரம்பித்தார். ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பித்து விட்டார். ரொம்ப விரக்தி அடைந்து எல்லாமே முடிந்தது, இயேசு வீட்டை வந்து ஒரு பிரோஜனம் இல்லை, நான் இப்படியே கத்தோலிக்க மார்க்கத்திலே ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்று விட்டார். ஒரு முறை நான் அவரை நேரில் சந்திக்கும் பொழுது அவர் பரிதாபமா இருக்கிறார். நான் வாலிப வயதிலே பார்க்கும் பொழுது மணிக்கணக்காய் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்.
ஆனால் இன்றைக்கு அவிசுவாச வார்த்தைகளை கக்குகிறார். அப்பொழுது நான் சொல்கிறேன், யோபுவை போலயே நீங்க சோதிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொல்ல. அது யோபு, இது அவர் பெயரை சொல்லுகிறார், அந்த பெயரை சொல்ல விரும்பவில்லை, இது நான் என்று சொல்கிறார். பாருங்க, அந்த நேரத்தில் நான் அவருக்காக பிரயாசப்பட்டு பாரத்தோடு என் மனதிற்குள் தான் ஜெபித்தேன். ஏனென்றால் அவர் ஜெபிக்கிற ஒரு மனப்பான்மையில இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் மறுபடியும் அவர் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இன்றைக்கும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ புயல் காற்றுகள் நடந்தது, அதையெல்லாம் தாண்டி வர கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்டத்தை வைத்திருப்பார். அந்த கட்டத்திற்கு மேல் அவர்களுக்கு சோதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார். யோபு அவ்வளவு விசுவாசத்தில் பலனுள்ளவராய் இருந்திருக்கிறார். ஆகவேதான் 10 பிள்ளைகளையும் பறிகொடுத்த பிறகு சொல்கிறார், எல்லா வீடு வாசல் ஆஸ்தி எல்லாவற்றையும் பறிகொடுத்தவர் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம் என்று சொல்றார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க, ஸ்ட்ராங்கான விசுவாசம். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கர்த்தர் மீது விசுவாசம் வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் வறுமையும் வரும். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். சோதனையில கண்டு ஓ என்று உப்புப்பாடு போட்டு விடக்கூடாது. ஆண்டவர் நிச்சயமாக என்னை கை தூக்கி எடுப்பார், என்னை மீண்டும் என்னை நிலைநிறுத்துவார், மீண்டும் என்னை என் வீட்டை கட்டுவார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நீங்க வைராக்கியமா இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் அவருடைய மனைவி சொல்கிறார், இன்னுமா உங்களுடைய விசுவாசத்தை விட்டு நீ வளர்க்காம இருக்கிறீர், தேவனை 4 வார்த்தை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். பாருங்க, லைஃப் பார்ட்னர் முக்கியமான கட்டத்துக்குள்ள வராரு. உலகமே வெறுத்து விட்டது, நண்பர்கள் வெறுத்து விட்டார்கள், கடைசியாக மனைவி சொல்கிறார், இன்னுமா நீர் ஆண்டவர் மீது விசுவாசமா இருக்கிறீர், இன்னுமா கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறீர், இன்னுமா அவரை நீ தொழுது கொண்டிருக்கிறீர், 4 வார்த்தை அவரை தூஷித்து ஜீவனை விடும் என்று தன்னுடைய மனைவியே சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் எவ்வாறு இருந்திருக்கும் பாருங்க. அந்த நேரத்திலும் அவர் சொல்றார், நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசாதே, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் இன்பத்தை பெற்ற நாம் துன்பத்தையும் பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு சோஸ்திரம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எவருக்கு உண்டு? நாம் அவ்வாறு நாம் எழும்பி ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய உலக ஆசீர்வாதம், இந்த உலக ஐஸ்வர்யத்திற்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் இந்த உலகத்தில் பிறவாமல் இருந்தால் நன்றாயிருக்கும், அவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுவதாய் இராதபடி நாம் கண்ணை மூடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரோடு அகமகிழ்வோம் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனை பின்பற்றுகிற ஜனங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இரண்டாவதாக, யாக்கோபை குறித்து நாம் பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்கள் வார்த்தைகள் மூலம் விவரமாக அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் அவரை சாம்பிளாக கொண்டு வருவதற்கு ஆவியானவர் எனக்கு உறுதுணையாக இருந்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், யாக்கோபு, ஏசா. இதுல ஏசாவை 2 முறை யாக்கோபு ஏமாற்றுகிறான். இவன் தன் தகப்பன் தாயோடு பிள்ளைகளோடு எல்லா குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தாய் மிகவும் யாக்கோபை நேசித்தபடியினால் ஒரு முறை அவர் தகப்பனார் வயது முதிர்ந்து மரிக்கும் தருவாய் வரும் பொழுது கண்களெல்லாம் இருளான பிறகு அவர் தன் மனைவியோடு சொல்கிறார், மூத்த மகனை கூப்பிட்டு சொல்லுகிறார், ஏசாவை கூப்பிட்டு, நான் வயது முதிர்வு அடைந்து விட்டேன், சீக்கிரத்தில் ஆண்டோட போய் சேரப்போகிறேன், உன்னை நான் மனதார ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு பிரியமானதை நீ வேட்டையாடி சமைத்து கொண்டு வா என்று சொல்லுவதை இந்த ரெபெக்காள் கேட்டு தன் பாசத்துக்கு அதிக பாசம் வைத்த அந்த யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறார், உன் தகப்பன் உன் சகோதரரை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நீ அதற்கு முந்து நீ சீக்கிரமாக ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வா, நான் உன் தகப்பனாருக்கு பிரியமானபடி நான் சமைத்து தருகிறேன் என்று சொல்லி அவனை ஏமாற்றுவதற்கு பெற்ற தாய் வழி நடத்துகிறான். அதற்கும் அவன் செவி கொடுத்து ஆட்டு ரோமத்தை எல்லாம் கைகளிலே கட்டி கொண்டு, ஏனென்றால் அந்த மூத்தவனுக்கு சரீரத்தில் ரோமம் இருக்கும், இவன் என்ற அப்படியெல்லாம் தந்திரமாக போய் தன் தகப்பனிடத்தில் போய் அந்த ஏசாவுக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை இவன் முழுவதுமாய் வாங்கி விடுகிறான். சற்று நேரத்தில் திரும்ப ஏசா போய் நிற்கிறான். ஏசா, ஐயோ நீ இப்பதானே வந்தா, அவனை ஆசீர்வதித்து முடிச்சுட்டேன்னு சொல்லி அவன் கூப்பாடுபடுகிறான். ஐயோ நான் இப்பதான் வருகிறேன், அவன் யாக்கோபு ஏமாற்றி வாங்கிவிட்டான். இது ஒரு முறை. இரண்டாவது, அவன் பசியோடு வேட்டையாடி களைப்பாய் வரும் பொழுது இவன் கூளை ஆற்றி கொண்டு அவனுடைய டெம்ப்டை அறிந்து, அவனுடைய இச்சைகளை அறிந்து, பசி தாங்காமல் அவனால் இருக்க முடியாது என்கிற அந்த இச்சைகளை அறிந்து அவன் என்ன செய்கிறான், இப்படி கூளை ஆற்றி அவனை டெம்ப்ட் பண்ணுகிறான்.
அப்பொழுது அவன் சொல்றான், எனக்கு ஒரு கப் கொடு. அப்போ சொல்றான், நீ உனக்குரிய அந்த சேஷ்டிரபுத்திர பாகத்தை எனக்கு நீ கொடுப்பியா அப்படின்னா நான் ஒரு கப்பு கூழ் உனக்கு தாரேன்னு சொல்லி அவருடைய பலவீனத்தை அறிந்து இரண்டாவது முறையும் அவனை ஏமாற்றுகிறான். அப்பொழுதுதான் இந்த ஏசா யாக்கோபை கொன்றுவிட வேண்டும் என்று மூர்க்க வெறி கொண்டு கோபம் கொள்கிறான். அவன் தாய் அவனை வெளி தேசத்திற்கு அனுப்புகிறான். கோபம் தனியும் வரைக்கும் நீ வெளியே தள்ளியிரு என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் இந்த யாக்கோபு சொல்றான் பாருங்க, ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து சென்றேன். வெறும் கோலும் கையுமா போகிறான். தன் தாயை இழக்கிறான், தகப்பனுடைய அரவணைப்பை இழக்கிறான், சகோதரனால் அவனுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வருகிறது. சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்தில் போய் அவன் வாழ வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டான். அதை பிரீஃபாக சொல்வதற்கு நான் இப்பொழுது விரும்பவில்லை, அது எல்லாருக்கும் தெரிந்த கதை. அவன் போராடுகிறான். அவன் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள். தன் மாமனுடைய வீட்டிலே போய் இருந்தாலும் அவன் போராடி கொண்டிருக்கிறான். எவ்வளவோ ஸ்ட்ரகிள் இருக்கிறான் பாருங்க. 14 வருஷத்துக்கு மேல அவன் அந்நிய தேசத்திலே தன் மாமன் வீட்டில் இருக்கிறான். அவன் எவ்வளவாய் கடினமாய் வேலை செய்கிறான். அவனுடைய வீட்டிலே தாய் தகப்பன் அவனை பாசமாக வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் அவன் அந்நிய தேசத்திலே போய் வேதனைப்படுகிறான். ஆனாலும் அதே அந்த யாக்கோபு சொன்ன பாருங்க, ஆதியாகமம் 27 அதிகாரம் 45 பாருங்க, 30 பாருங்க, யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஒன்றுமில்லாம பூஜ்ஜியத்திலிருந்து நல்லா வாழ்ந்து அதற்கப்புறம் ஒரு அழிவு, திரும்ப ஒரு 14 வருஷத்துக்கு மேல அந்நிய தேசத்துல அவன் பாடுபடுகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடி அவன் கையிடுகிற அனைத்து காரியத்திலும் அவனை ஆசீர்வதித்தார். பிற்பாடு அவனுடைய கோபம் தணிகிறது. ஆதியாகமம் 27:47 உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து மறந்த பிறகு வா என்று அவன் தாயை அனுப்புகிறான். அந்த கோபம் தணிவதற்கு இத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டது. அதான் கோபப்பட ஒரு காலம், அணைத்துக் கொள்ள தழுவ ஒரு காலம். தன் மூத்த சகோதரர் யாக்கோபை கோபப்படுவதற்கு, கொலைவரி தாக்குவதற்கு உக்கிர கோபமாய் இருந்தான். அதற்கு ஒரு காலம். அந்த காலம் மாறுவதற்கு 14 ஆண்டுகள் தாண்ட வேண்டிய சூழ்நிலை. அதற்கு பிறகு அவன் கோபம் தணிகிறது. இவன் போய் தன் சகோதரனோடு தன் தேசத்திலே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ, ஒரு செல்வசீமானாய் வாழ கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்போ வாழ அள ஒரு காலம், நகைக்க நடனம் பண்ண ஒரு காலம், கட்ட ஒரு காலம், கட்டுறது இடிக்கப்பட ஒரு காலம். இப்படி எல்லா காலங்களையும் ஒரு மனிதன் தாண்டி வர வேண்டும். இந்த சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. சோதனைகளை சகிக்க வேண்டும். எப்படி சகிக்க வேண்டும்? ஒரு குழந்தை சுகவீனமாய் இருக்கும் பொழுது தாய் என்ன செய்வாள்? கசப்பான மாத்திரை மருந்துகளை வாயிலை ஊற்றும். அந்த குழந்தை முடியாது என்று கதறும். ஆனாலும் இந்த தாய் தன் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்துக் கொண்டு தன் பிள்ளை அழுதாலும் துடித்தாலும் பரவாயில்லை, இந்த பிள்ளைக்கு சுகமாக வேண்டும் என்று கசாயத்தையும் கசப்பான மருந்தையும் வாயிலை ஊற்றி அந்த குழந்தையை காப்பாற்றுவது போல நாமும் சில கசப்பான அனுபவங்களை கடந்துதான் ஆக வேண்டும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அந்த கசப்பான அனுபவம் வந்தவுடனே முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். தேவனுக்காக நான் வாழ்ந்தேன், தேவனுக்காக நான் அதை செய்தேன், இதை செய்தேன், தசமபாகம் கொடுத்தேன், நான் எவ்வளவோ ஊழியர்களை செய்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரமே என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி செல்லும் பொழுது இந்த முறுமுறுத்தவர்கள், அந்த முணங்கினவர்கள், இவங்க எல்லாரும் சாகு வரைக்கும் கானானுக்குள் போக விடாதபடி தடுத்து நிறுத்தினார். ஆகையினால விசுவாச பயணம் நம்முடைய வாழ்க்கை. இதுல முறுமுறுக்க கூடாது. முறுமுறுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவான் சாத்தான். ஆனால் நம்ம அதையெல்லாம் தாண்டி சோஸ்திரம் செலுத்தி அதை தாண்ட வேண்டும். சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், மரணங்கள், இழப்புகள் நம்முடைய வீட்டில் வரலாம். அந்த நேரத்திலும் நாம் அந்த துயரத்தை தாண்டுகிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருந்து நம் தலையை நிமிரப்படுவார். என்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம். நான் 23 வயதா இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனாருக்கு 56 வயது மாரடைப்பினால திடீரென்று மரித்து விட்டார்கள். நல்ல தடகார்த்தமான ஒரு உடல், ஆசிரியராய் பணியாற்றினார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நல்லது செய்வார்கள். ஆனால் திடீரென்று அவர்களுக்கு ஒரு மரணம் நேரிட்டது. எங்களுடைய அஸ்திபாரமே கவிழ்ந்து விழுந்தது, கட்டடமே நொறுங்கி விழுந்தது எங்கள் வாழ்க்கையில்.
என்னுடைய தாயாரும் ஆசிரியர் தான். அவர்கள் சம்பளம் வாங்கி தகப்பனார் கையிலே கொடுத்து விடுவார்கள். முழு குடும்பத்தை நடத்தினது என்னுடைய தகப்பனார். திடீரென்று அவர்கள் மரித்து விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் நான் தான் மூத்த மகன். என்னுடைய இளைய சகோதரன் வெளி மாநிலத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வயதான பாட்டி சாவதை கூட என்னால் பார்க்க முடியாத ஒரு தருணத்துல திடீரென்று மலை போல இருந்த என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். என்ன செய்வது என்று செய்யவில்லை. எப்படி செய்ய வேண்டும், எப்படி இந்த காரியத்தை நடத்த வேண்டும், ஒரு அறிவும் கிடையாது. என்ற அனுபவமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். என்னுடைய தாயாரை எப்படி நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அந்த ஃபியூனரல் சர்வீஸ் எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் என்னை நடத்தினார். அந்த நேரத்தில் என்னுடைய தாயார் துடிதுடியாய் துடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய மனதை குருடாக்கினார். தகப்பனார் உயிரோடு இருப்பது போல ஒரு பிரமையை உண்டாக்கினார். அவர்கள் அழாம நீ ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அப்பாவை கொண்டு உயிரோட வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியாக எங்க பக்கத்துல ஒரு மருத்துவர் அந்த அம்மா வந்தாங்க. வந்துட்டு டீச்சரை இது வரைக்கும் நம்ம ஏமாற்றக்கூடாது, ஒரு சூடா ஏதாவது காஃபி ஏதாவது கொண்டாங்கன்னு சொல்லி காஃபி கொடுத்தோடு தான் அந்த மூளை அந்த மைண்டு தெளிவாகிறது. அவர்கள் இறந்ததை அறிகிறார்கள். அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி வந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் செய்த என்ன தெரியுமா, எங்களுடைய வாயினால் பாட்டினால் பாடி ஆண்டவரை துதிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கட்டம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த எங்க சரீரம், அந்த தகப்பனுடைய சரீரம் இருந்து எடுத்துக்கொண்டு அடக்க செய்ய வரைக்கும் தொடர்ந்து ஒரு நிமிடம் கூட இடைவெளி இல்லாமல் எங்க டேப் ரெக்கார்டு மூலம் பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்கிற சத்தத்தை எங்களுடைய வீட்டிலே நாங்கள் தொடிக்க வைத்தோம். இன்றைக்கு நிறைய வீடுகளை நான் அது வரைக்கும் இதற்கு அப்புறம் நான் எங்கேயுமே நான் பார்க்கவில்லை. டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மறிக்கும் பொழுது பாடகர் குழு வச்சு அதை அடக்க நேரத்தில் பாடிக்கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்படி தன்னுடைய வீட்டிலே சடலத்தை வைத்து பாடல்களை பாடுறது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், நான் செய்திருக்கிறேன். ஆக இந்த மாதிரி கட்டங்கள்ல கூட நாம் பாடி ஆண்டவரை துதிக்க முடியாத ஒரு சோதனையான நேரத்தில் கூட ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதைத்தான் இந்த யோபு செய்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சோஸ்திரம் என்று சொல்லி. இங்கு யாக்கோபு வெறும் கோலும் கைமாய் போனான். ஆனால் 2 பரிவாரங்களோடு, ஆடுகளோடு, மாடுகளோடு, கழுதைகளோடு அவன் திரும்பி ஆசீர்வாதம் வந்தான். எல்லாருக்கும் ஒரு காலம் வரும். அது வரைக்கும் நாம் சில காலங்கள் நம் பாடுகளை, கஷ்டங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். 3ஆவதாக கானா ஊருக்கு திருமண வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு அழைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் எல்லாம் செய்யக்கூடும். அவரை அழைத்த திருமண வீட்டிலே குறைவு வந்தது. இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறைவுகள் வரும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் தினம் பைபிள் வாசிக்க நல்லா எல்லா ஊழியம் சரி தசமம் கொடுக்க எனக்கு ஆசீர்வாதம் தான் வரும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது தலைகீழாக மாறும், குறைவுபட ஆரம்பித்தது. ஆண்டவர் இயேசு பங்கு பெற்ற அந்த திருமண வீட்டுல குறைவு வருகிறது. அப்பொழுது அந்த திருமண வீட்டார் போய் இயேசுவின் தாயார்கிட்ட போய் நிற்கிறாங்க. எல்லாம் அவங்க ஒருத்தர் முகத்தை பார்க்கிறாங்க, பரிதாபமா இருக்குது. இயேசுவின் தாயார் போய் என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் பொழுது திராட்சரசம் குறைபட்ட போது அவர் சொல்றாரு, யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என் வேலை இன்னும் வரவில்லை. பாருங்க, சில நேரங்கள்ல ஆண்டவர் தத்தளிக்க நம்ம விட்டு விடுவார். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு கவலையா இருக்குது. ஐயோ, நம்ம வந்திருக்கிறோம், நம்ம அந்த வந்த வீட்டுல இப்படி ஒரு குறைவாய் போச்சுட, இந்த திருமண வீட்டாருடைய முகத்தை பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கிறது என்று சொல்லிதான் இவர்கள் ஆண்டவர் இயேசுடைய தாயார் இயேசு கிட்ட சொல்றாங்க, இப்படி திராட்சரசம் குறைபட்டு போயிட்டு. அப்பொழுது ஆண்டவர் சொல்ல, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. பாத்தீங்களா, சோதனை நேரத்துல நீங்க உபவாசம் இருந்து ஜெபிச்சிருப்பீங்க. 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சா விடுதலை ஆயிரம் நினைச்சிருப்பீங்க. சில நேரங்கள் அப்போ கூட விடுதலை ஆகாம இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரத்தை, காலத்தை, சமயத்தை வைத்திருக்கார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். இவ்வளவு நெருக்கத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை, வெயிட் பண்ணுங்க. அதற்கப்புறம் அங்கு உள்ள வேலைக்காரர்களை கூப்பிட்டு இந்த கற்சாடிகள்ல தண்ணீரை கொண்டு மொண்டு வைங்கள் என்று சொல்கிறார். உடனே அங்க வேலைக்காரர்கள் கற்சாடியில எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் தண்ணீரை நிரப்பி வைத்தார்கள். அப்புறம் சொல்றாரு, இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் ஒப்படைங்க என்று சொல்கிறார். அப்பொழுதும் அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கவில்லை. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். குருட்டுத்தனமாக ஆண்டவரை நம்ப வேண்டும்.
பிளைண்டா நீங்க ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். அது எப்படி, அது எப்படி செய்யலாம், இது எப்படி, அது எப்படி சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். நீர் என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி எந்த துயர நேரத்திலும் எந்த சோதனை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மனுஷி செவி கொடுத்து கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள். ஒன்றுமே இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தண்ணீரை யாராவது நிரப்ப சொல்லுவாங்களா? இவர் தண்ணீரை நிரப்ப சொல்றாரு. சரி, அப்ப இதை எடுத்துக்கொண்டு கொடுங்க என்று சொல்றாரு. இந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இது திராட்சரசமா தண்ணீரா என்று தெரியாது. அவன் என்ன நினைக்கிறான், ஏதோ முதலாளி எஜமான எங்கேயோ திராட்சரசம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பார் என்று அவனுடைய மனதில் இருக்கிறது. ஆனால் இந்த பந்தி விசாரிப்புக்காரன் போய் பந்தியில போய் அந்த தண்ணீரை பரிமாறும் பொழுது அது தண்ணீராக இருக்கிறது, ஊற்றும் பொழுது தண்ணீராக இருக்கிறது. ஆனா விருந்தாளிகள் அதை எடுத்து குடிக்கும் பொழுது திராட்சரசமாய் மாறுகிறது. அப்போ இந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் தண்ணீர் தான், ஆனால் அவர்கள் என்ன செய்தார், கொண்டு போய் ஊற்றினார்கள். ஊற்று வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் எடுத்து வாயில வைக்கும் பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தண்ணீர் போல ருசியற்ற ஒரு சூழலில் இருக்கலாம். ஆனால் அந்த தண்ணீரை போல ருசி இல்லாத நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழாக மாற்றுவார். தித்திப்பான என்ன செய்வார், ஒரு அந்த திராட்சை ரசம் போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அப்பொழுது பந்தியில் அமர்ந்திருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், எல்லாரும் முதல்ல தித்திப்பான நல்ல சுவையான திராட்சை கொடுப்பார்கள். இவ்வளவு நேரம் நீர் இந்த திராட்சரசை எங்கே ஒழித்து வைத்தீர் என்று கேட்கிற அளவிற்கு முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசத்தை தேவன் ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் தண்ணீரை போல சுவையற்று நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய முந்தின வாழ்க்கையை விட இனி வரக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் தித்திப்பாக மாற்றுவார், சுவையாக மாற்றுவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒருவேளை 35 வயதாக இருக்கலாம், 45 வயதாக இருக்கலாம், 55 வயதாக இருக்கலாம், இல்ல 65 வயது கூட இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் அழிந்து வேதனையோடு எதிர்பார்த்த நன்மைகள் கைகூடி வராததினால் நீங்கள் துக்கமே உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதினால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நேரத்தை, காலத்தை, சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இன்றைக்கு அவர் வைத்திருக்கிறார். இப்பொழுதே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதை யோவான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்கப்படுவேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் ஆண்டவர் உண்டாக்குவேன் என்று வாக்குப்படுகிறார். யார் சொல்கிறார்? கர்த்தர் சொல்கிறார். அப்படி நடக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றார், உங்க முந்தின சீரை காட்டிலும் நற்சீரை உங்களுக்கு உண்டாக்க செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையோடு உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீர்கள், அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இராதீர்கள். வேதனைகள் சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய முந்தின சீரை காட்டிலும் நற்சீரை உங்களுக்கு உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எவ்வளோ பெரிய ஒரு தெம்பு, ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. எவ்வளவு சோதனைகளை நீங்கள் தாண்டி வந்தாலும் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்திலே கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற போகிறார். என்னுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். சங்கீதம் 102:13 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோன்கிற இடத்துல உங்க பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். ஆல்பர்ட் பிரதர், அவங்க தேவரீர் ஆல்பர்ட் பிரதருக்கு இறங்குவீர். அவருக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. இந்த இடத்துல என்னுடைய பெயர் டாக்டர் நோபலுக்கு இறங்குவீர். அவனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. இந்த காலை வேளையில் ஜோசியக்காரனா உங்ககிட்ட நான் சொல்லல, குடுகுடுப்புக்காரனா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே அபிஷேகத்தோடு கலந்து உங்கள் காதுகளில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும்
அதற்கு குறித்த நேரமும் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இனி நகைக்க நடனம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுதே அது தோன்றுகிறது. ஏதோ புதிய காரியத்தை செய்கிறது, இப்பொழுதே அது தோன்றும். இதை நீங்கள் அறியீர்களா? புதிய காரியத்தை இன்று இப்பொழுது நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். ஒரு க்ஷண பொழுதிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய திருவார்த்தை என் வாயின் மூலம் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக, என்னோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று தீர்க்க தரிசனமாய் உறுதியான வார்த்தையை இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பொறாமை போட்டிகள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் தத்தளிப்பின் பாத்திரத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை இன்றைக்கு இந்த வேளையில் நிறைவேற்றும்படியாக நாங்கள் கெஞ்சி பிரார்த்தனைப்படுகிறோம். என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தையை அருளி செய்த நோக்கம் ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், இனி கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனிக்காக பல ஆண்டுகளாய் காத்து நொந்து போய் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுவதாக, சபிக்கப்பட்ட கற்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, குழந்தையை கையிலே பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக. கணவன் மனைவிக்கிடையே, குடும்பத்திலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள கசப்பு, விரோதம், பகைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது மதுரமாய் மாறுவதாக. இந்த கசப்பான வாழ்க்கை ஆண்டவரே மதுரமாய் இப்பொழுது மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதற்கு ஏற்ற சமயமும் நேரமும் காலத்தையும் இன்றைக்கு இப்பொழுது நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதி படுக்கையினால் கட்டிலே எழும்ப முடியாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிபத்தை நிமித்தம் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜீவன் இறங்குவதாக, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை ஒவ்வொரு சரீரத்திலும் பாய்ந்து செல்வதாக. கேன்சர் கட்டியின் மூலம் வேதனையோடு மரண விளிம்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமுள்ள நாமத்திலே ஒரு அற்புத சுகம், விடுதலை உண்டாவதாக. கட்டிகள் மறைந்து போகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். வியாதி படுக்கை முற்றிலுமாய் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சரீரத்தில் என்னென்ன வியாதியோடு வேதனையோடு இருந்தாலும் அவை எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. அட தேவரீர், உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்யும் காலம் வந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுளையும் நீ அருளி செய்வீரார். தரித்திரம் ஆண்டவரே எல்லாரையும் கலங்கப்படும் அப்பா. தரித்திரத்தோடு, கடன் பிரச்சனையோடு, வறுமையோடு, ஐயோ இந்த நாளை நான் எப்படி சந்திக்க போகிறேன், என்னுடைய கடன் கொடுத்தவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று வேதனையோடு கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நேரத்திலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது உண்மையானால் இந்த வேளையிலும் ஆண்டவரே தண்ணீரை போல சுவையற்ற வாழ்க்கையை நீர் மதுரமாய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல வாழ்க்கையில் உள்ள தரித்திரங்கள், வறுமை எல்லாம் இப்பொழுது ஆசீர்வாதம் செழிப்பாய் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் போதும் ஆண்டவரே. தரித்திரங்கள் போதும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து போஷித்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி மன்றாடுகிறேன் அப்பா. இன்றைக்கு இப்பொழுது நீர் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன். யோபு இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாய் நீர் அருளி செய்தீரே ஆண்டவரே. அதே போல இந்த பிள்ளைகள் இழந்த ஒவ்வொன்றையும் 2 மடங்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். வழக்கு நிமித்த நீதிமன்றத்திற்கு ஓடி திரிகிறவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீரே அந்த வழக்கிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. உன் வழக்கை இடத்தில் கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறேன். அன்றே வழக்கு நிமித்த வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீரே நீதிபதியாக இருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக ஜெபிக்கிறோம்.
திருமணம் ஆகவில்லையே என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நீர் வாய்க்க செய்வீராக, இன்றைக்கு செய்வீராக, இப்பொழுது செய்வீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கு கரம் ஒவ்வொரு மீதும் அமருவதாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் இந்த பூமியிலே கனப்படுத்துவீராக, ஆசீர்வாதத்தை நீர் உயர்த்துவீராக. எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பீராக, மேன்மையாக வைப்பீராக. கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல ஊழியத்தை செய்கிற அன்பு சகோதரருக்காக ஜெபிக்கிறோம், ஆல்பர்ட் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே எத்தனை ஆண்டுகள் உமக்காக கடினமான பாதையிலே ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவை எல்லாவற்றையும் நீர் பார்த்திருக்கிறீர். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய மகனை நீர் அவர் கொடுக்க மனைவி பிள்ளைக்கு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இத்தனை ஆண்டுகள் உமக்காக ஓடினதை நீர் ஒரு விசை நினைத்தருளும் ஆண்டவரே. உமக்காகப்பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை ஒரு விசை நினைத்தருளும். இன்றைக்கு இப்படி ஊழியக்காரர் கரமுயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நிரம்பி வழியும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. போதும் போதும் என்று சொல்கிற அளவிற்கு நீர் ஆசீர்வாதத்தை அள்ளி செய்வீராக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கடைசி காலத்தில், கடைசி நேரத்தில் நாங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்களுடைய இந்த பூமி தீக்கிரை ஆக தயார் நிலையில் இருக்கிறது. நாங்கள் சீக்கிரமாக உங்களுடைய சமூகத்தை வந்து நிற்கப் போகிறோம். அதற்கு முன்னதாக எங்கள் இந்திய மக்கள் அனைவரையும் நீர் ரட்சிப்பீராக, தமிழக மக்கள் அனைவரை ரட்சிப்பீராக. ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளையும் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய செய்வீராக. திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இங்க நடக்கிற எல்லா தவறுகளையும் நீர் மாற்றி போடும்படியாக அன்றைய ஊழியர்களாக இருக்கலாம், சபை மக்களாக இருக்கலாம், அன்று பெருமன்ற உறுப்பினராக இருக்கலாம், ஒவ்வொரு மீதும் உம்முடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தை நீர் கட்டளையிடுகிறாங்க. எங்களுடைய காலத்தில் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை வளர்ந்து பெருகும்படியாய், சாட்சியாய், கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் எங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தரை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்திலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும், பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி நீர் தொட்டு நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நிறைவாய் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க அதை முழுவதுமாக விசுவாசிங்க. இந்த வார்த்தை 100% பரிசுத்த ஆவியானவர் மூலம் தீர்க்க தரிசனமாக உங்களுடைய காதுகளில் தொனித்திருக்கிறது. God bless you.